Taste the Daily. அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள மானூர் கிராமத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஸ்டாலின் அரசு நிவாரணம் வழங்காததை கண்டித்து சாலை மறியல் செய்ய முயன்ற பொதுமக்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி வழங்க கேட்கலாம். பாரதி, வணக்கம். என்ன நடந்தது? வணக்கம் அருண். கடந்த 30ஆம் தேதி வெஞ்சை புயல் கரை கடந்தது. விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போட்டது. இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் நிவாரண நிதி உதவி வழங்கப்படும் என திமுக அரசு அறிவித்தது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசித்து வரும் மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் இந்த குளறுபடியில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள மானூர் கிராமத்தில் உள்ள குடும்பங்களுக்கு திமுக அரசு நிவாரணம் வழங்கப்படவில்லை. ஆகையால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திண்டிவனம் டு மரக்காணம் செல்லும் சாலையில் சாலை மறியல் செய்ய முயன்றனர். அப்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் திண்டிவனம் வட்டாட்சியர் சிவா, காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் மற்றும் மானூர் கிராம மக்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த அடிப்படையில் கிராம மக்கள் கலந்து சென்றனர். இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் திமுக அரசு இதுபோல் மக்களை தொடர்ந்து வஞ்சித்து வருவதால் இதனால் திமுக அரசு மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். அருண். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரதி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள மானூர் கிராமத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஸ்டாலின் அரசு நிவாரணம் வழங்காததை கண்டித்து சாலை மறியல் செய்ய முயன்ற பொதுமக்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பான தகவலை நமது செய்தியாளர் பாரதி வழங்க கேட்டோம்.